விஜய் அவர்களும் இளைஞர்கள் தான் ஒரு பேஸ்மெண்டா வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அண்ணாமலை பின்னாலும் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் தான் இந்த பக்கம் சவால். இந்த 3 மணி நேரத்தில் அண்ணாமலை கொடுத்தோன்னு தான் லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. என்ன அப்படின்னா ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டை நம்ம உருவாக்கிடலாம். தாவேக்கா வந்தாகணுங்க, காரணம் என்னன்னா இவங்க வரக்கூடாது அப்படிங்கிறத. இப்போ அதே மக்கள் நாம செல்லும் போது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அவங்கள போல நம்மளை ஏமாத்திடக்கூடாது, சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் அதுக்கே வாடகை கொடுக்கலன்னு சொல்லி நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகள் போன விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் வெற்றி பெற்று இப்ப முதல்வராக வந்திருக்காங்க. அடுத்த நிலையில இளம் தலைவராக அண்ணாமலையை பார்க்கறாங்க. ஆனா இப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு, 70 வயசுக்கு மேலுக்கு மேல நீங்க ஒரு அமைப்பை உருவாக்குற, மாற்றத்தை உருவாக்குற அப்படின்னா இதன் பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்ப அண்ணாமலை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை பக்கம் இந்த IAS IPS படிச்சவங்க யாரும் செல்லக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற நிலையில தான் நீங்க இப்போ செயல்படுகிறீங்களா? அப்போ ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தமிழக அரசியல்ல இந்த தேர்தல் முடிவுகள் முடிந்ததன் பிறகே பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்க நாட்களுக்கு இடையே ஒரு பக்கம் அண்ணாமலை இயக்கமா கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கை சொல்லியிருக்காரு. இதற்கிடையே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாற்றத்தை விரும்பும் அனைத்து தரப்பு மக்களும் எங்களோடு கைகோக்கலாம், ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரும் மக்கள் சக்தியாக உருவெடுத்து பல நல்ல காரியங்களை செய்வோம். இது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு இயக்கம் என்ன மாதிரியான இயக்கமாக உருவெடுக்கும்? முதல்ல என்ன அப்படின்னா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக அரியணை ஏறியதை லதா ரஜினிகாந்த் அவர்கள் மாற்றமாக பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொன்ன கருத்துலேருந்து பார்க்கலாம். இதை மாற்றமாக அவங்க கண்ணுக்கு தெரியல, மாற்றமாக பார்க்கல. அதே நேரத்தில் இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்கம் அப்படிங்கிற விஷயத்த, We Are Leaders அப்படிங்கிற இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு மாற்றம் அப்படிங்கிற அளவில் லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு 3 மணி நேரத்திலே பார்க்கல. ஏன்னா அவர் மத்தியானம் சொல்றாரு, இவங்க சாயந்தரம் ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இவங்க ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு இப்போ 3 மணி நேரத்துல 3 மணி நேரத்துக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு களத்துல குதிச்சிருக்காங்க. இப்படித்தான் நாம லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயத்த பார்க்க முடிகிறது. என்ன காரணம் அப்படின்னா, நீண்ட நெடிய காலமா 2 திராவிட கட்சிகள் ஆட்சி பண்றாங்க. அதுல இருந்து ஒரு மாற்றம் வந்ததாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 8.5 கோடி மக்களும் பார்க்குறாங்க. விடிவு காலம் நமக்கு விட்டது, ஒரு புதிய மாற்றம், புதிய அரசு விட்டது. ஸோ அந்த அரசு திறம்பட செயல்படணும். இப்போ இதுவரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும், ஓரம் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் மக்கள் இருந்தாங்க. தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று வந்த பிறகு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சரி அவங்க ஓரம் கட்டப்பட்டுட்டாங்க, இனி நீங்க ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுங்க, ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி, கரைபடியாத ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியை கொடுங்க, நீங்களும் அவங்கள போல மாறிடாதீங்க அப்படிங்கிற நிலையில தான் இப்ப பெருவாரியான மக்கள் பேசிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்த மக்கள் எல்லாருமே இதே போன்ற கருத்துக்களை தான் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நேரடியாக நம்ம களத்துக்கு செல்லும் போது தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தெரிவித்த மக்களை பொறுத்தவரை கண்ணை மூடிட்டு சொன்னாங்க, தாவேக்கா வந்தாகணுங்க, காரணம் என்னன்னா இவங்க வரக்கூடாது அப்படிங்கிறத. இப்போ அதே மக்கள் நாம செல்லும் போது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அவங்கள போல நம்மளை ஏமாத்திடக்கூடாது, சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா களமே ஒரு மாற்றத்தை சந்திச்சு சென்றுகிட்டு இருக்கு. வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட திமுக வீழ்த்தப்பட்டிருக்கிறது, அழிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட அதிமுக அழிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, ஆட்சியை பிடிக்காது என்று சொல்லப்பட்ட கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது.
ஆட்சியை பிடித்து அமர்ந்த விஜய் அவர்களுடைய ஆட்சி நீடிக்காதுன்னு சொல்லப்பட்ட நிலையிலையும் வலுவோடு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க அலைன்ஸும் வலுவாக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கட்சியும் கட்டமைப்பை வந்து மேம்படுத்தக்கூடிய பணிகள்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே இந்த பக்கம் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. சவால் கொடுக்கறதுக்கு அண்ணாமலை வந்துட்டாரு. இப்படியான ஒரு சூழ்நிலையில தாவேக்காவுக்கு சவால் கொடுப்பதற்கு நீங்க சொன்னது போலதான் அண்ணாமலை அவர்கள் அந்த பக்கம் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏன் அண்ணாமலை சவால் அப்படின்னா, விஜய் அவர்களும் இளைஞர்கள் தான் ஒரு பேஸ்மெண்டா வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அண்ணாமலை பின்னாலும் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் தான் இந்த பக்கம் சவால். இந்த 3 மணி நேரத்தில் அண்ணாமலை கொடுத்த உடனே தான் லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. என்ன அப்படின்னா வந்து, ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டை நம்ம உருவாக்கிடலாம். என்னுடைய கணவரால் முடியாத ஒரு மாற்றம், இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்னுடைய கணவரால் முடியாத ஒரு மாற்றத்தை நாம கொடுத்துடலாம். ஏன்னா நமக்கு தெரியும், ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்காக 30-35 ஆண்டு காலமாக ரசிகர்களை வச்சு என்ன பாடுபடுத்தினாங்க. படுத்தியதோடு மட்டுமல்லாமல் ரஜினி ரசிகர் மன்றம்னு ஒன்று ஆரம்பிச்சு மாவட்டம் தோறும் பகுதிகள் தோறும் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்களை போட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்க, மெம்பர்ஸில் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 1 கோடிக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ்கள் இணைக்கப்பட்டதாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் தெரிவித்தாங்க. 1 கோடிக்கு மேலே மெம்பர்ஸ் இணைச்சாச்சுங்க. வீடு வீடாக போய் இணைச்சாங்க, தெரு தெருவாக போனாங்க, கூவி கூவி கூப்பிட்டு இணைச்சாங்க. எல்லாமே அவர்கள் செலவு பண்ணியது அவருடைய சொந்த பணம். காரணம் என்ன அப்படின்னா, நாம இன்னைக்கு முதலீடு செய்து கட்சி ஆட்சிக்கு வந்தால், கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பதவிகள் மூலமாக நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை வித்து, நிலத்தை வித்து, காடை வித்து, குடும்பத்தை பகச்சிக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம முழுவதுமாக வருஷக்கணக்கா வேலை பார்த்தாங்க. ஆனா ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகம் அப்படின்னா ஒரு புனிதமான அரசியல். ஆன்மீகத்தை கையில எடுத்துட்டு வந்திருக்காரு. அதனால வந்து ஒரு ஆன்மீக அரசியலை கொடுப்பாரு. சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு சிஸ்டத்தை தூக்கிட்டு போய் கடல்ல போட்டு உடைச்சிட்டு புது சிஸ்டத்தை கொண்டு வந்து வைக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரே நாள் 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சு டோட்டலா காலி பண்ணிட்டு போறாரு. எனக்கு உடல்நிலை சரியில்லை, கொரோனா டைம், நேரம் சரியில்லை, சிஸ்டத்தை அப்புறம் பார்க்கலாம், நான் கிளம்புறேன், இனி அரசியல் எனக்கு கிடையாதுன்னு சொல்லும் போது வீடை வித்து, காரை வித்து, நிலத்தை விட்டு, சொத்தை விற்று, பேங்க் பேலன்ஸை வித்து செலவு பண்ணிய இந்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் நடுத்தெருவுக்கு வந்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான பெரிய நெருக்கடியை சந்திச்சு வெளியில வந்தாங்க. இது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே தெரியும், அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு கூடிய பல நண்பர்கள் கீழே கமெண்ட்ஸ் கூட போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் பல பேரை பொறுத்த வரைக்கும், இதுக்காக மெம்பர்ஸ்களை சேர்த்தவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நெருக்கடியோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பொருளாதார ரீதியா. இப்போ மண்டபமும் இருக்கு, அங்கேயுமே நிறைய உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட முடியுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மண்டபம் இருக்கு, ஆனா மண்டபத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணணும்னா மினிமம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் அங்க புக் பண்ண முடியும். சாமானியர்கள் யாருமே போக முடியாது. அப்போதான் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரஜினி அவர்களே கட்சி ஆரம்பிக்கணும் 35-40 வருஷமா வந்து ஒரு சீனை போட்டு ஆன்மீக அரசியல் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு லாஸ்ட்ல வந்து பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிட்டாங்க. இப்போ வந்து லதா ரஜினிகாந்துக்கு எப்படி ஞானம் வந்தது? ரஜினிகாந்த் அந்த ஞானத்தை போதித்தாரா? ஏற்கனவே வந்து அவர் இமயமலை எல்லாம் போயிட்டு வருவாரு, பாபாஜி எல்லாம் பார்த்துட்டு வருவாரு. அந்த ஞானத்தை வந்து இங்க போதித்தாரா, இங்கேயும் கொஞ்சம் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. இப்போ இவங்க வந்து திடீர்னு மக்கள் மேடை, மக்கள் மன்றம், மாற்றத்தை ஏற்படுத்த போறோம், ஐஏஎஸ் எல்லாம் வாங்க, ஐபிஎஸ் எல்லாம் வாங்க, சமூக ஆர்வத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வாங்க அப்படின்னா, இது என்ன காரணத்துக்காக இவங்க இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? அப்போ மக்களுக்கு நன்மை செய்வதற்கு உங்களுடைய பகுதிகளில் நீங்க வந்து நன்மை செய்யணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா, முதல்ல இவங்க உருவாக்க வேண்டிய மாற்றம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது போல கல்யாண மண்டபம் இருக்கு, அதே நேரத்தில் வந்து போயஸ் கார்டன்ல நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கு? இப்போ கோடம்பாக்கத்துல ராகவேந்திரா மண்டபம் இருக்கு. அந்த கோடம்பாக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா, ரஜினி அவர்களால் அவர்களுடைய ரஜினி மக்கள் மன்றத்துக்கு வேலை பார்த்து சோத்துக்கு வழி இல்லாம சுத்தக்கூடியவர்கள் நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கே வந்து ஒரு 50-100 பேரை கொண்டு வந்து கியூல நிறுத்த முடியும். இவர்களுக்கு சோறு போடலாம். ஏன்னா நம்மளால வந்து அழிக்கப்பட்டிருக்காங்க, நம்மளால பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு சோறு போடலாம். அங்க இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு எல்லாமே வந்து சோறு போடலாம். ஸோ பணிகள், மக்கள் பணிகள் செய்யலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, எந்த விதமான பணியும் பெரிய சொல்லக்கூடிய அளவுக்கு செய்யாத சூழ்நிலையில இப்போ பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு நாங்க சேவை செய்ய போறோம் எல்லாரும் வாங்க அப்படிங்கும் போதான் இதன் பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்ப அண்ணாமலை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அண்ணாமலைக்கு எதிராக, அண்ணாமலை பக்கம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்க யாரும் செல்லக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற நிலையில தான் நீங்க இப்போ செயல்படுகிறீங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஞான உதயம் எங்க ஏற்பட்டது? யார் உங்களை இப்போ கொம்பு சீவி களத்துல இறக்கி விட்டது? யாரோ ஒருத்தங்க இறக்கி விட்டுருக்காங்க. இல்லைன்னா வந்து லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இது போன்ற எண்ணம் வராது. அப்படி எண்ணம் வந்திருந்தால் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு பக்கபலமா இருந்திருப்பாங்க. குடும்பத்துல பெரிய எதிர்ப்பு, ஊடகங்கள்ல செய்தி வாரியாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம்.
குடும்பத்துல லதா ரஜினிகாந்த் அவர்களே அரசியலுக்கு போகாத, அரசியலுக்கு போனீங்கன்னா நீ சம்பாரிச்சு வச்ச பணத்தை செலவு பண்ணிடுவ, கட்சிக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும், அதனால அரசியலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுக்கு தடை போட்டதுல மிக முக்கியமான பங்கு லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கு. அப்ப ரஜினி வந்து மக்கள் சேவை செய்வதற்கு வெளியே வருவதற்கு இந்த அளவுக்கு தடை போட்டு தடுத்து நிறுத்தி ரஜினிகாந்த் மூலமாக அதிகம் 1000க்கும் மேற்பட்டவர்களை வந்து பொருளாதார ரீதியாக பாதிப்பு செய்யப்பட்டு நலிவடைய செய்த நீங்க திடீர்னு வர்றீங்க அப்படின்னா யார் பின்னணியில இருக்காங்க, எதற்காக வர்றீங்க அப்படின்னு கேள்வி பிரதானமான கேள்வியா இருந்துட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் அதுக்கே வாடகை கொடுக்கலன்னு சொல்லி நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகள் போன விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்போ இப்படி பல பிரச்சனைகளை பின்னணியில வச்சுக்கிட்டு இப்போ நீங்க வந்து திடீர்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் வச்ச பிறகு ஒரு லிங்க போட்ட பிறகு அந்த 3 மணி நேரத்துக்குள்ளால நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னாலே உங்கள் பின்னணியில இருந்து யாரோ இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. அதாவது பூனை கண்ணை மூடிட்டு பால் குடித்தா இந்த உலகமே இருட்டு அப்படின்னு சொல்லி நம்புவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் டோட்டலா மாறிடுச்சு. இன்னைக்கு இளைஞர்கள் கையில தான் உலகம் இருந்துட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய வயசு எவ்வளவு அப்படின்னா 70+ அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், இளம்பெண்கள். இவங்க எதிர்பார்க்கக்கூடிய தலைவரை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசனை எதிர்பார்க்கல. ஆக்டிவா செயல்படக்கூடிய, வேகமாக ஓடக்கூடிய, களத்தில் ஒரு 30-40 வருடம் முன்னாலும் நின்று செயல்படக்கூடிய ஒருவர் தான் தலைவராக வரணும், அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படி வந்தா தான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலையில எதிர்பார்க்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் வெற்றி பெற்று இப்போ முதல்வராக வந்திருக்காங்க. அடுத்த நிலையில இளம் தலைவராக அண்ணாமலையை பார்க்கறாங்க. ஆனா இப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. 70 வயசுக்கு மேல வந்து நீங்க வந்து ஒரு அமைப்பை உருவாக்குற, மாற்றத்தை உருவாக்குற அப்படின்னா முதல்ல நீங்கள் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இப்ப இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வரிகளை தான் இப்ப நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, டீ கடையில பேசின அரசியலை இனி நிறுத்திடுங்க, இன்ஸ்டாகிராமுக்கு மாறுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமுக்கே மாறாமல் நீங்க அரசியல் செய்ததுனால தான் 2026 தேர்தலில் நாம தோல்வி கண்டிருக்கோம். அதே போலதான் இப்போ வந்து நீங்க வந்து 70 வயசுக்கு மேல களத்துல வந்துறீங்க, ஒரு அமைப்பை உருவாக்குறீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான உலகத்தை புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. முதல்ல வந்து நீங்க வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட போய் அரசியல்னா என்னன்னு கத்துக்கங்க. என்ன காரணத்துக்காக அவர் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடினாரு, யார் ஓட வச்சாங்க, ஓட வச்ச பின்னணியில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் முக்கியமானதா இருந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ தேர்தல் களத்தில் தாவேகா வெற்றி பெற்ற பிறகு 108 தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு திமுக அதிமுக கூட்டணியை உருவாக்குவதற்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டவர்கள்ல ஒருவராக ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரும் அடிபட்டது. மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியாக போய் சந்தித்ததாகவும் நாம வந்து செய்திகளை பார்த்தோம், போட்டோங்களை பார்த்தோம். உண்மையான செய்தி தான். எதுக்காக பார்த்தோம்னு சொல்றேன் அப்படின்னா, இல்ல சந்திக்கலன்னு மறுப்பு கூட தெரிவிக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் தான் அவரே பிரஸ் மீட்டிங் கொடுத்தாரு. அவரே பிரஸ் மீட் எல்லாம் தெரிவிச்சாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்போ திமுக வீழ்த்தப்பட்ட பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்களை அங்க போய் சந்திக்கிறீங்க. சந்திச்சு என்ன பேசிருப்பீங்க? கண்டிப்பாக தோற்கப்பட்ட விஷயம், வீழ்த்தப்பட்ட விஷயம், அரசியல் கொடுத்த விஷயம் அங்கு பேசப்பட்டிருக்கும். இப்போ வந்து திடீர்னு நீங்க வந்துட்டு நீங்க மறுபடியும் ஒரு அமைப்பை உருவாக்குறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் அவர்களுக்கு உருவாக்குவதற்கான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும், கொம்பு சீவி இறக்கி விடப்பட்டிருக்கும். ரஜினிகாந்த் மறுபடியும் வந்து நான் ஒரு அமைப்பை உருவாக்குறேன் அப்படின்னா அதை வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. சோ அந்த சூழ்நிலையில் தான் இப்போ லதா ரஜினிகாந்த் மூலமாக ஒரு அமைப்பை உருவாக்குவோம், இதன் மூலமாக அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குவோம் அப்படிங்கிற நிலையில தான் இவர்கள் செயல்படுகிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் என்னிடத்துல இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இவங்க பின்னணியில மிகப்பெரிய ஒரு முதலை திமிங்கலம் இருக்கிறது. அது வந்து அவங்களே வாய் திறந்து சொன்னாதான் தெரியும், ஏன்னா ஆதாரங்கள் இல்லாம நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வி ஆர் தி லீடர் அப்படின்னு போட்டு 24 மணி நேரத்துக்குள்ளாரவே அங்க 15 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிட்டாங்க. இப்போ லதா ரஜினிகாந்த் அவர்கள் எத்தனை பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க லிஸ்ட்டை வெளியிட சொன்னா அதுல வந்து சிங்கிள் டிஜிட்ல கூட இருக்காது. காரணம் என்னன்னா, அவர்களை நம்பி வருவதற்கு யாரும் தயாரான நிலையில இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கோடிக்கணக்கான பேர் ரஜினியை நம்பி நாசமா போயிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் தானே ரசிகர்களாகவும் இருக்காங்க. ரசிகர்கள் தானே பாதிக்கப்பட்டாங்க. 30-40 வருஷங்களா எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. தலைவர் வருவாரு, ஆட்சியை கொடுப்பாரு, சினிமா ஒவ்வொரு சினிமாவிலும் டைலாக் பேசிக்கிட்டு இருக்காரு, வசனங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு, ஆட்சிக்கு வந்துருவேன், ஆட்சியை பிடிச்சிருவேன், மாற்றத்தை கொடுத்துருவேன், சிஸ்டத்தை மாத்திடுவேன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. தலைவர் ஆட்சிக்கு வந்துருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. அதே போலதான் அவரும் ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டாங்க. ரஜினி மக்கள் மன்றம் வரைக்கும் வந்தாங்க. கொடி சின்னம் கட்சி பேர் அப்படிங்கிற நிலையில சென்றுட்டு தான் திடீர்னு பேக் அடிச்சு ஓடினாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரஜினி ரசிகர் மன்றம் சார்ந்த விஷயங்கள் தாண்டி ரசிகர்கள் எல்லாருமே இதுல உள்ள வர்றாங்க.
அதனால வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இப்போ லதா ரஜினிகாந்த் உள்ள வர்றாங்க அப்படின்னா இதன் பின்னணியில மிகப்பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நாம தெளிவாக சொல்ல முடியும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு நன்றி. நன்றி.